கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 15 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி ரம்யாட்ட கேட்குறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் தானே கண்டிப்பாக தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், இந்த இடத்துக்கு தான் நான் தீபாவை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது ஒருத்தரையும் காணும். அப்போ நான் சந்தித்தது கண்டிப்பாக போலீஸ் அம்மையாரை இருக்கும் போல கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் சந்தித்தது போலீஸ் சாமியார். ஏன்னா நீங்கள் சந்தித்த சாமியார் பேரும் மைதிலி அண்ணி சொன்ன சாமியார் பேரும் வேறு வேறு இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நான் ஒரு விஷயத்தை கேட்பேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, மைதிலி நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவங்க தானே, தீபாவுக்கு எதிராக திட்டம் போடணும்னு நினைக்க மாட்டாங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், தீபா மேலே அவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக தீபாவுக்கு எதிராக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்க கிடையாது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, நான் ஒரு சந்தேகத்துக்காக தான் கேட்டேன். ஏன்னா இவங்க வந்துட்டு சாமியாரை பற்றி சொன்னாங்களே தவிர்த்து சாமியாரோட பேரை அவங்க சொல்லலை. ஆனால் இப்போ சாமியாரோட பேரை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சாமியாரோட பேரை சொல்லியிருந்தா நான் எப்படியாவது ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பேன்னு. இந்த மாதிரி தப்பாக போலீஸ் சாமியாரை போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல, எதுக்காக அவங்க பேரை சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒருவேளை அவங்க மறந்துருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன கார்த்தி, முன்னாடி வந்துட்டு தெரியாத பேர் இப்போ மட்டும் எப்படி தெரியும்? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அந்த சாமியாரை கண்டுபிடிச்சிருப்பேன்னு. எதுக்காக அவங்க போய் சொன்னாங்க அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ஏதோ மறந்துருப்பாங்க, நான் அவங்கக்கிட்ட இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டுக்கு எதிராக யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. இதில் என்னை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. தீபாவுக்கு எதிராக என்னை திருப்பி விட்டுட்டு தீபாவுக்கும் எனக்கும் பிரச்சனை உண்டாக்குறதுக்கு பண்ணுறாங்க. நானும் தீபாவும் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சிருந்து வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கார்த்தி. இங்கே பாருங்கள், யார் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக என்னையும் தீபாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா கோவப்படாதீங்க, அந்த போலீஸ் சாமியாரை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன், அவங்க மட்டும் என் கையில் கிடச்சாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். கார்த்தி சீக்கிரம் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி என் கையில் ஒப்படைங்க, அவங்கள நான் சுட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ரொம்ப கோவப்படாதீங்க, சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இப்போதைக்கு கார்த்திக்கிட்ட நம்ம கோவமாக பேசுனதுனால கார்த்தி கொஞ்சம் அமைதியாயிட்டான், நம்ம மேலே தப்பு இல்லைன்னு கொஞ்சம் நினப்பான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு, இப்படி ரம்யா எதுக்கு தேவையில்லாமல் கோவப்படுறாங்க, கண்டிப்பாக அவங்க மேலே ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி கோவப்படுறாங்க. கூடிய சீக்கிரம் என்ன இதுக்கு பின்னாடி உண்மை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். தீபாவை யாரோ சுற்றி வளைச்சி பழிவாங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஆனால் அது யாருன்னு தெரியல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி ஒருவேளை நீங்கள் மைதிலி மேலே சந்தேகப்படலைன்னாலும் வீட்டில் இன்னொருத்தவங்க இருக்காங்களே ஐஸ்வர்யா, அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அவங்க இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க மறுபடியும் இப்படிப்பட்ட தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை, அப்படி பண்ணியிருந்தால் பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். அதோட அண்ணன் இப்போ ஐஸ்வர்யாவை முழுசாக கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அவங்க தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு. அடுத்ததாக ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி ஒருவேளை அந்த ரியாவாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒருவேளை அவங்களா கூட இருக்கலாம், ஏன்னா அவங்க தான் போலீஸ் சாமியார் கெட்ட போட்டுக்கிட்டு தீபாவை கடத்திட்டு போனேன்னு சொல்லி எங்களை வந்து ஏமாத்துனாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு விசாரணை பண்ணி பார்த்தா தான் ரியா வந்துட்டு தீபாவை கடத்திட்டு போகலை, வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு எனக்கு புரிய வந்துச்சு. ஒருவேளை அந்த ரியாவை கூட இருக்கலாம் அந்த போலீஸ் சாமியாரை ரெடி பண்ணது அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே திட்டம் போகுது போலையே, தீபாவை கடத்தி அந்த ரியா மேலே பழி போடலாம்னு நினச்சோம், இப்போ கார்த்தியை ரியாவை சந்தேகப்படுற மாதிரி ஆகிருச்சு அப்படின்ட்டு ரம்யா நினைக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரம்யா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் அப்படின்னு கார்த்தி சொல்ல, இது கேட்டுட்டு ரம்யாவும் சரி கார்த்தி, நான் இதை பற்றி யாருக்கிட்டையும் நான் வீட்டில் கேட்கல, ஆனால் ரியா எங்கே இருக்கான்னு கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன், ஏன்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை உண்டாக்கி விட பார்த்தால அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க ரம்யா, இதை பற்றி நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம், உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட மைதிலியும் மீனாட்சியும் கார்த்திகிட்ட போய் பேசுகிறாங்க. மைதிலி சொல்கிறாங்க, கார்த்தி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நம்ம மைதிலியும் மீனாட்சியும் இருக்காங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, பிரச்சனை, தீபாவோட வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி தம்பி, சுற்றி வளைச்சு பார்க்க போனால் ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அப்படி என்னதான் பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த விஷயத்தை ஒழிக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரெண்டு பேரும் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள், என்னாச்சு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி, தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா இருக்காங்கல்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் ரம்யா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி, எங்களுக்கு தீபா காணாமல் போனாங்கல்ல, அதுலேருந்து எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன சந்தேகங்கிறீங்க, ரம்யான்னு சொல்கிறீங்க, யாரை தான் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, தீபா காணாமல் போனதுக்கும் ரம்யாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது, புரியுதா இல்லையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா காணாமல் போனதுக்கு ரம்யா தான் பொறுப்புன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, இது மாதிரி பூசாரியை பார்க்க சொல்லணுன்னு தீபா வந்து ரம்யாட்ட சொல்லியிருக்காங்க. ரம்யா என்ன பண்ணியிருக்கணும், என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கணும், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவளுக்கு எதுவும் தெரிஞ்ச ஒரு பூசாரியை கூப்பிட்ருக்கான்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. இங்கே பாருங்கள் தம்பி, எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது, தீபாவை அவள் என்னமோ பண்ண நினைக்கிறா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை என்னமோ பண்ண நினைக்கிறாளா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறோம் தம்பி, அந்த ரம்யா உங்கள் மேலே ஆசைப்பட்றா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு, என்ன ரம்யா மேலே ஆசைப்பட்றாங்களா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, அந்த ரம்யா உங்கள் மேலே ரொம்ப ஆசைப்பட்றா, இதுக்கு முன்னாடி அவள் நம்ம வீட்டுக்கு அதிகமாக வந்ததே கிடையாது, ஆனால் இப்போ அதிகமாக வரா, அத்தைக்காக பரிகாரம் செய்ய ஆசைப்பட்டது தீபா தான், ஆனால் இடையில என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவள் பரிகாரத்தை செஞ்சேன்னு சொல்லி வீட்டில் பீத்திக்கிட்டு வந்து உட்காந்துருக்கா. இது கேட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வாயை பிளந்து கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளை பற்றி எனக்கும் மைதிலிக்கும் நல்லாவே புரிஞ்சு போச்சு, அவள் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க நினைக்கிறா, தீபாவை மட்டம் தட்ட நினைக்கிறா, அது மட்டும் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நீ, நான் வந்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, என்ன விஷயம் தம்பி, ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என் பேரையும் ரம்யா பேரையும் செவத்தில் எழுதி வச்சுருந்தாங்க, அப்போ அது யார் எழுதுனது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் அத்தை பெரிய கம்பெனியில் இவளை ஈஸியாக எப்படி எழுத முடியும், ரம்யா கிட்ட வீடியோ ஆதாரத்தை கேட்டேன், ஆனால் ரம்யா சொன்னாங்க கம்பெனியில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சமாளித்தாங்க. அப்புறம் அதே கம்பெனியில் மணின்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவர் அடிக்கடி என்னையும் ரம்யாவையும் ஒன்று சேர்த்து பேசுவார். நான் இது பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் அவர் அடிக்கடி சொல்லுவார், ரம்யா வந்துட்டு அங்கிட்டு போவையில் என்னை பார்த்தாங்க, இங்கிட்டு போவையில் என்னை பார்த்தாங்கன்னு அவர் சொல்லுவார். ஆனால் நான் இதை பெரிய விஷயமா நான் எடுத்துக்கவே மாட்டேன், ஏன்னா நமக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு நம்ம வேலை பார்க்க போயிருக்கோம், நம்ம வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ரம்யா அங்கே நின்று பார்த்தாங்க, இங்கே நின்று பார்த்தாங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்லாம் சொன்னார். நான் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஆனால் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி
உங்கள் மேலே ஆசைப்பட்டு தான் அந்த ரம்யா இப்படி பண்ணுறா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, அவகிட்ட சொத்து அதிகம் இருக்குது, அவள் அழகாக இருக்கா, ஸ்மார்ட்டாக இருக்கா அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு தீபாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் தீபாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி நான் தீபாவுக்கு துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை தம்பி, உங்கள் அத்தை உங்கள் அம்மாவே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடி இந்த மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு தீபாவை டிவோர்ஸ் பண்ண சொல்லிவிட்டு உங்களை அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. தீபா ரொம்ப பாவம், ஒரு வருஷமாக இந்த வீட்டோட அன்பை ஜெயிக்கிறதுக்காக அவ்வளோ போராடுனா, கடைசி வரைக்கும் இன்னுமே தோத்துக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்ய வாழ்க்கையே ஆரம்பிக்கலை. இதை பயன்படுத்தி தான் அந்த ரம்யா தீபாவை துரத்தி அடிச்சுட்டு உங்களை அடையலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மைதிலி, நான் வந்துட்டு தீபாவை அந்த அளவுக்கு விரும்புகிறேன். கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் நான் வந்துட்டு ரம்யா கூட பெயர மாட்டேன். தீபா எனக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறேன். இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் அந்த மாதிரி தான் முடிவு எடுப்பீங்க அப்படின்னு. அப்போ மைதிலியும், சரிங்க தம்பி, நாங்கள் சொல்ல வேண்டியதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மைதிலி இன்னொரு தடவை வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, இன்னொரு விஷயம், தீபா நாங்கள் சொன்னால் நாங்கள் கேட்கவே மாட்டா. ஏன்னா நாங்கள் ஒரு தடவை தீபா கிட்டே சொல்லி முயற்சி பண்ணிட்டோம். ஆனால் தீபா வந்துட்டு ரம்யாவை பற்றி சொன்னதோட சுத்தமாக நம்பவே இல்லை. அவள் இன்னுமே ரம்யாவை நம்பிக்கிட்டு தான் இருக்கா. அதனால் நீங்கள் ஏதாவது எடுத்து சொன்னீங்கன்னா அவளுக்கு புரிய வரும். ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லிடுங்க, ரம்யா எங்கே கூப்பிட்டாலும் தனியாக போயிடாதங்கிறது விஷயத்தை மட்டும் சொல்லிடுங்க, மற்றபடி எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மைதிலிக்கும் மீனாட்சியும் அந்த பக்கமாக போகிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இது மாதிரி கார்த்தி தம்பி கரெக்டாக பண்ணிடுவார் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் அந்த ஆனந்தை நினச்சி பார்த்தா தான் பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை, உன் கூட ஆனந்தும் இதே மாதிரி தானே பாசமாக இருக்கிற மாதிரி நடித்து ரியாவை கூட்டிகிட்டு வந்துட்டாரு பொசுக்குன்னு, அதே மாதிரி கார்த்தியும் அந்த ரம்யாவோட அழகில் மயங்கி அந்த ரம்யாவை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்புறம் நம்ம தீபாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஆனந்த் எப்படிப்பட்டவருன்னு எனக்கு தெரியும். ஆனந்தை தயவு செஞ்சு கார்த்தி கூட சேர்க்காதீங்க. ஏன்னா கார்த்தி தம்பி ரொம்ப நல்லவர். அவரை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் அம்மாவுக்கு அவ்வளோ பாசமாக இருக்கார். கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி ஒரு தப்பையெல்லாம் செஞ்சிட மாட்டார் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, எனக்கும் நம்பிக்கை தான். ஆனால் ரம்யா ஏதாவது திட்டம் போட்டு கார்த்தி தீபா பிரியறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டு அவங்க 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மைதிலி கேட்குறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மைதிலி. ஒருவேளை நமக்கே தெரியாமல் அந்த ரம்யா ஏதாவது பிளான் பண்ணி கார்த்தி தீபாவுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் இதுக்கு முன்னாடியே எப்படியாவது ரம்யாவை பற்றி தீபாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நம்ம மைதிலி சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சியும் சரி, இதுக்கு தான் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ரம்யா போனதோட அவங்க அப்பா கேட்குறாரு, இங்கே பாருமா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 3 நாளாக நீ வீட்டிலே இருக்க மாட்டேங்கிற, நீ எங்கே தான் போகிற அப்படின்னு கேட்க, அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா இது மாதிரி அந்த அபிராமி மேடத்துக்கு உடம்பு சரியில்லை இல்லை, அதான் அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, இப்போ அபிராமி எப்படி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா இப்போ அவங்க அபாய கட்டத்துலேருந்து தாண்டிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கடவுளுக்கு நன்றி, ஏன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு அபிராமி கிட்ட இருக்குல்ல, கண்டிப்பாக அவங்க கண் முழிச்சு தான் ஆகணும், என் பொண்ணோட கல்யாணத்தை அவங்க தலைமையில் தான் நடத்தணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா கவலைப்படாதீங்க, அபிராமி தாலி எடுத்து கொடுக்க நான் வந்துட்டு தாலி கட்டிப்பேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க கண் முழிச்சதோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா அந்த குடும்பத்தோட நீ எவ்வளோ அட்டாச்சாக இருப்ப, இத்தனை வருஷமாக கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே, இதுவே பெரிய விஷயந்தானே, அந்த அளவுக்கு உனக்கு அந்த அபிராமியோட குடும்பம் உன் மனசில் மாற்றத்தை உருவாக்கியிருக்கு, இனிமேல் நீ அந்த குடும்பத்துக்கு நீ எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் நான் கேட்கவே மாட்டேன் ரம்யா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நான் 1 வீக் வந்து அவங்க வீட்டில் தங்கலாம்னு நினைக்கிறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, அம்மா
நீ வந்துட்டு அந்த வீட்டில் தீபாவோட ஃப்ரெண்டுமா, ஆனால் நான் வந்தால் கண்டிப்பாக அவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நான் அங்கே போய் எதுக்காக தங்குறேன்னு சொல்கிறேன்னா, அபிராமியை வீட்டுக்கு கொண்டு வராங்களாம். இது மாதிரி அபிராமியோட பக்கத்தில் யாரும் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. தீபா இப்போ மென்டலி டிஸ்டர்ப்டு ஆகியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன தீபா மென்டலி டிஸ்டர்ப்டு ஆகியிருக்காளா, அவளுக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா ரீசெண்டாக ஏதோ பரிகாரம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சாகிற அளவுக்கு போயிட்டா. அவளை எப்படியோ நான் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால் அவகிட்ட கண்டிப்பாக அபிராமியை பார்த்துக்கிற பொறுப்பை ஒப்படைக்க முடியாது. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீட்டில் உள்ள வேலைகளை சுத்தமாக அவள் பார்க்கவே மாட்டா. இன்னொரு பக்கம் மீனாட்சி அவங்களோட ஹஸ்பண்ட் பிரிஞ்சதுனால இப்போ ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு அபிராமியை அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த வீட்டில் பொண்ணாக ஒழுங்காக அந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதான் நான் அந்த வீட்டில் போய் தங்கி நான் அபிராமி அம்மாவை பார்த்துக்கலான்னு நினச்சேன். எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்க, அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அம்மா இல்லைன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்ட. ஆனால் அம்மா இல்லாத குறைய அபிராமி தீக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீ அந்த அளவுக்கு அபிராமி மேலே ரொம்ப பாசமாக இருக்க. இனிமே நீ வந்துட்டு எத்தனை தடவை அந்த வீட்டுக்கு போனாலும் நான் கேட்க மாட்டேன். நீ சந்தோஷமாக போயிட்டு வாமா அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா அந்த வீட்டுக்கு நான் எதுக்காக போகிறேன்னு நினைக்கிறேன்னு தெரியுமா? கார்த்தியை அப்பா தான் என் கூடவே இருந்து அவரை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும். அதனால தான் நான் அவர் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம அருணாச்சலம் கேட்குறாரு, ரம்யா சொல்லு ரம்யா, அப்பா எப்படி இருக்காரு, அடிக்கடி இங்கே வரையே அப்பாவை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நல்லா தான் இருக்காங்க. அப்பா வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலையால் வச்சுருக்கேன், அவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அப்பா என்னை வீட்டிலே இருக்க விட மாட்டேங்கிறாரு. இது மாதிரி அபிராமி அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீ போய் பார்த்து விட்டு வான்னு என்னை சொல்லிவிட்டு அனுப்பிட்டே இருக்காங்க. அதான் நான் பேசாப்புல இங்கே இருந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ டக்குன்னு தீபா சொல்கிறாங்க, ரம்யா இதுவும் நல்ல ஐடியாவாக தானே இருக்குது. அத்தை இன்னும் 3 நாளையில் இங்கே வந்துடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் இறேன் அப்படின்னு கேட்க, உடனே ரம்யா சொல்கிறாங்க, சரி தீபா, என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் கேட்க மாட்டேனா, ஒரு 4 டேஸ் மட்டும் நான் இங்கே தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மீனாட்சிக்கும் மைதிலிக்கும் ஒரே டவுட்டு, எதுக்காக இப்போ இவளை இங்கே தங்க சொல்கிறா, தீபாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம தீபா, நம்ம ரம்யா, நம்ம மைதிலி. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, இவங்க இருக்கிற வரைக்கும் இவளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தீபா கிட்ட கண்டிப்பாக புரிய வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் இதுதான் நம்மளுடைய அடுத்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட, ரம்யா உனக்கு எந்த ரூம் வேணும்னு சொல்லு, அந்த ரூமையே செட் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ரூமுக்கும் பக்கத்து ரூம்லேயே எனக்கு ஒரு இடம் கூட அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஏன் ரூமுக்கு பக்கத்து ரூம்லையா, எதுக்காக ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தான் இருக்கணும். இப்போ கீழே இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட பேச முடியாது, ஆனால் மாடியில் இருந்தால் உங்க கூட அடிக்கடி பேசலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கள் கூடயே கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கலாமே அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கெஸ்ட் ஹவுஸில் தங்குற மாதிரி இருந்தால் நான் எங்கள் வீட்டிலே தங்கிப்பேனே, எனக்கு வந்துட்டு தீபா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க, ரம்யா வந்துட்டு என் கூட தங்கணும்னு ஆசைப்பட்றா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம மீனாட்சி நேராக தீபாவை கூப்பிட்றாங்க, இங்கே வாடி அப்படின்னு. அப்போ தீபா இங்கேருந்து வந்ததோட மீனாட்சி சொல்கிறாங்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீயும் ஹஸ்பண்டும் தங்கியிருக்கிற அறைக்கு பக்கத்தில் தங்கணும்னு சொல்கிறா, நீ தங்கிக்கொண்டு சொல்கிற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, 4 நாள் தான் ரம்யா என் கூட தங்க போகிறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மீனாட்சிக்கு அடுத்த செய்தி எதுவுமே சொல்ல முடியல. இந்த முட்டாளுக்கு நம்ம எப்படி தான் புரிய வைக்கிறது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா ரம்யாட்ட சொல்கிறாங்க, நீ வா ரம்யா, பக்கத்தில் ஒரு சூப்பர் ரூம் இருக்குது, அங்கே உன்னை தங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரம்யா திரும்பி அந்த மைதிலியை பார்த்து சிரிச்சிட்டே போகிறாங்க. அப்போ நம்ம மைதிலிக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளானோட தான் இங்கே வந்திருக்கா, நம்மக்கிட்ட நல்லா ஏமாத்துறா, தீபாவை ஏமாற்றி ஒரு வழி பண்ண போகிறா, தீபா இது தெரியாமல் அவளை குருட்டுத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம மைதிலி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயே நம்ம சும்மா விடக்கூடாது, வெளில
கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தீபாவோட வாழ்க்கை ஆற்றுல அடிச்சிட்டு போகுது. நம்ம எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு மைதிலி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி நேராக வந்துட்டு ரம்யாவை பார்க்க போகிறாங்க. ரம்யா வந்துட்டு அவங்க ரூமில் இருக்காங்க. அப்போ நம்ம தீபா ரம்யா கிட்டே, ரம்யா இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்கு கிச்சனுக்கு வராங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஏ தீபா, நான் இந்த வீட்டில் மகாராணி ஆக போகிறேன், நீ இதே மாதிரி வீட்டு வேலைகளை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க போகிற அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ நம்ம மைதிலியை அந்த ரூமுக்கு வராங்க. மைதிலியை பார்த்ததோட ரம்யா நினைக்கிறாங்க, இவ எதுக்கு இங்கே வரா அப்படின்னு. அப்போ நம்ம மைதிலி நேராக ரம்யா கிட்டே போயிட்டு, என்ன ரம்யா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, சின்ன வயசில் உள்ள பிடிவாதம் இன்னும் இருக்கா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை, சின்ன வயசில் ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டேன்னா அந்த பொருள் உனக்கு தான் ரொம்ப அடம்பிடிப்பியாம்ல அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இது யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, வேறு யார், தீபாவோட அப்பா, என் மாமனார், அவர் தான் சொன்னார். 2 பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நீ ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டுட்டியன்னா அது யாருக்குமே நீ விட்டு கொடுக்க மாட்டியாம்ல, அது தீபா கிட்டே இருந்தாலும் பரவாயில்லன்னு பிடுங்கிருவியாம்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கு சின்ன வயசில் இது ஒரு பெரிய ஹாபியாகவே மாறிடுச்சு. எனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், டக்குன்னு அதை நான் பிடுங்கிட்டு தான் நான் மறுவையில் பார்ப்பேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மைதிலி. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, பொருளை மட்டும் பிடுங்குறதோட விடு, மற்றபடி இது மாதிரி வேறு எதுலேயும் ஆசைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா நினைக்கிறாங்க, இவளுக்கு கண்டிப்பாக நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால தான் அவள் இப்படி இக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஒரு விஷயமெல்லாம் ஆசைப்பட்டுட்டேன்னா அது கிடைக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் போராடுவேன், இது நல்லது தானே அப்படின்னு கேட்க மைதிலி சொல்கிறாங்க, இல்லை, அடுத்தவங்க பொருளுக்கும் சேர்த்து ஆசைப்படக்கூடாதுல்ல, ஏன்னா அது அந்த பொருள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டுன்னா அதை போய் ஆசைப்படுறதுல ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மைதிலி அண்ணி, உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், உங்கள் அப்பாட்டையே கேட்டுட்டு தானே வந்திருக்கீங்க நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னு, அப்படி தெரிஞ்சும் என் குணத்தை மாற்றிக்க சொன்னால் எப்படி மாற்றிப்பேன் அப்படின்னு. அந்த நேரம் நம்ம தீபா வராங்க. தீபா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, இது மாதிரி சின்ன வயசில் நானும் நீயும் சண்டை போட்டுப்போம்ல, அப்போ ஒரு பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டுன்னா உங்ககிட்டேருந்து நான் சண்டை போட்டு வாங்குவேன்னே, ஸோ அதை பற்றி மைதிலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம்ல ரம்யா, சின்ன வயசில் நீ எந்த பொருளுக்கு ஆசைப்பட்டாலுமே அதை எனக்கு விட்டே கொடுக்க மாட்டியல்ல, நம்ம 2 பேருக்குள்ளேயும் அதனால தானே அதிகமாக சண்டை வரும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அதான் தீபா, இப்போ வரைக்கும் அதே மாதிரி சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, இப்போயும் அதே மாதிரி சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லி சிரிக்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, எனக்கு ஒரு பொருள் வேணும்னா கண்டிப்பாக நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட தீபா சொல்கிறாங்க, போ ரம்யா, உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபா இங்கே பாரு, கேளவள்கிட்ட அப்படின்னு சொல்ல. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்னாச்சு, உங்கள் அண்ணி ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொல்கிறாங்களே, என்ன கேட்கணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேறையே இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு கார்த்திக் சார் மேலே ஆசைப்படுற, என் தாலியை பறிக்கிறதுக்கு திட்டம் போடுற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா மனசுக்குள்ளே ஷாக் ஆகுறாங்க. ஆஹா, இவ்வளவும் தெரிஞ்சுதான் என்கிட்ட பொடி வச்சு பேசினியாடி அப்படின்னு. அப்போ நம்ம மைதிலி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் மறைமுகமாகலாம் ஒன்றும் கேட்கல, ஸ்ட்ரைட்டாகவே தான் கேட்குறேன், உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படி தான் தெரியுது ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் அந்த இன்டென்ஷனோட இந்த வீட்டில் வந்து தங்கலை, நானும் தீபாவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசில் நானும் தீபாவும் ஒரே வீட்டில் இருப்போம், தீபாவும் நானும் சூப்பராக விளையாடுவோம், தீபாவுக்கு கண்ணாமூச்சி நொண்டி ஆட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும், அவ கூட சேர்ந்து நான் விளையாடுவேன். அதுக்கப்புறம் நான் நேராக வந்துட்டு எங்கள் அம்மா இறந்ததுனால நான் ஃபாரின் போயிட்டேன், அங்கே போயிட்டு படித்தேன். அதுக்கப்புறம் என்னால் தீபாவை பார்க்கவே முடியல, நான் தீபாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு தீபாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் தீபாவை மிஸ் பண்ணிட்டேன். அதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவளை பார்த்தேன், அவளை பார்த்ததோட எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவள் கூட ஒரு நாள் தங்கணும்னு நினச்சேன். சின்ன வயசில் எப்படி நாங்கள் 2 பேரும் கதை பேசி சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி ஒரு 4 days மட்டும் இருக்கலான்னு ஆசைப்பட்டேன், இது தப்பா அப்படின்னு மைதிலி கேட்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு ரம்யாவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னாச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு நீ என் மேலே பாசமாக இருக்க,
ஆனால் உன்னை போய் இவங்கெல்லாம் தப்பாக நினைக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ மைதிலி டக்குன்னு, தீபா நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நிறுத்துங்க அண்ணி, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க. நீங்கள் ரம்யாவை பற்றி இது வரைக்கும் தப்பாக சொன்னது போதும். பார்த்தீங்களா இவ எவ்வளோ சங்கடமாக பேசுகிறான்னு. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவள் என் மேலே ரொம்ப ஆசைப்பட்டு என் கூட சந்தோஷமாக இருக்கணும், சின்ன வயசில் இழந்த சந்தோஷங்களை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்கா. ஆனால் நீங்கள் அவள் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சண்டை போடுறாங்க. தீபா ரம்யாவுக்காக சண்டை போடுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா என்னால் உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேணாம். உங்கள் அண்ணி என்ன நினைக்கிறாங்க, நான் இந்த வீட்டில் வந்துட்டு தங்குறது கார்த்தியை வந்துட்டு என் பக்கம் இழுத்துக்கிறதுக்காக அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. இங்கே பாரு தீபா, அந்த மாதிரி ஒரு சந்தேகமே வேணாம். நான் இந்த வீட்டிலே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தீபா நேராக மைதிலியை பார்த்து, இங்கே பாருங்க நீ இதுக்கு மேலேயே நீங்கள் இங்கே இருக்க வேணாம். நீங்கள் எங்கே இருந்தீங்க, கெஸ்ட் ஹவுஸில் தானே இருந்தீங்க, அங்கேயே போயிருங்க அப்படின்னு சொல்ல மைதிலி கேட்குறாங்க, என்ன தீபா நான் உன் அண்ணி தீபா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அண்ணி, அண்ணிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுகிறேன். இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ரம்யா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவளை பற்றியே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. இப்படி பேசும் பொழுது என்னால் எப்படி வந்து சகஜமாக இருக்க முடியும். எங்கள் கிளம்புங்க, இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலி ரொம்ப சோகமாக வெளியில் வராங்க. அப்போ மீனாட்சி போயிட்டு மைதிலிகிட்டே கேட்குறாங்க, மைதிலி என்னாச்சு, ஏதாவது சொன்னியா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபா என்னையை வீட்டை விட்டு போக சொல்லிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க மீனாட்சி. மீனாட்சி கேட்குறாங்க, அப்படி தீபா வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டா மீனாட்சி அப்படின்னு. இதை கேட்டதோட மீனாட்சி அதிர்ச்சியாகி, நீங்கள் வந்துட்டு தீபாவோட அண்ணி, உங்களையே வந்து தீபா வெளியில் போக சொல்லிட்டான்னா எந்த அளவுக்கு ரம்யா வந்துட்டு தீபாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்கான்னு நல்லாவே புரியுது. நான் போயிட்டு பேசுகிறேன் தீபாட்ட அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, நான் வந்துட்டு அவளுடைய அண்ணி, அதனால் அவள் என்னை பேசுகிறதுனால கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் ஒன்று ஏதாவது பேசினா என்ன ஆகுறது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும். அந்த ரம்யா அந்த அளவுக்கு தீபா கிட்ட சொல்லி நமக்கு எதிராக வந்து அவளை பயன்படுத்துகிறா. அதனால் தயவு செஞ்சு நீ எதுவுமே வந்துட்டு பேச வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைதிலி ரொம்ப சோகமாக வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மீனாட்சி நேராக தீபாவை கூப்பிட்றாங்க. தீபா வெளியில் வராங்க. அப்போ நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, தீபா நீ யாரை தீபா வெளியில் போக சொன்ன, உன் அண்ணியை வெளியில் போக சொன்னியா அப்படின்னு கேட்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்புறம் என்னக்கா எப்போ பார்த்தாலும் ரம்யாவையும் கார்த்திக் சாரையும் பற்றி தப்பாக பேசிகிட்டே இருக்கா. ரம்யாவை பற்றி எனக்கு தெரியும், கார்த்திக் சாரை பற்றியும் எனக்கு தெரியும். ஆனால் அவள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரம்யாவை தப்பாக பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அண்ணி வந்துட்டு திருந்திட்டாங்க, என் வாழ்க்கையை கெடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, உண்மை வந்து உன் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்குது. நீ பொய்யான விஷயங்களை நம்பிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு புரிஞ்சிக்க. ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நீ இன்னொருத்தவங்களை நீ குறை சொல்கிறது ரொம்ப தப்பு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா இதை பற்றி நீங்களும் பேசணும்னு நினச்சா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவும் என்கிட்ட பேச வேணாம், எனக்கு ரம்யாவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு ரம்யா தீபா கிட்ட சொல்லி வச்சுருக்கா அப்படின்ட்டு. நம்ம மீனாட்சி ரொம்ப சோகமாக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக மைதிலி கிட்ட, மைதிலி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல மைதிலி கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, நான் சொன்னதுனால தானே நீங்கள் போயிட்டு அந்த ரம்யா கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை இந்த அளவுக்கு அவள் வந்து தீபாவை ஏமாற்றி வச்சுருக்கான்னா கண்டிப்பாக தீபாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாள். அதுக்கு தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் தீபாவோட வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அவங்க அத்தையும் இப்போ தான் அவளை ஏற்றுக்கிட்டாங்க, கார்த்தியும் இப்போ தான் வந்து அவளை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் எவ்வளோ ஒருத்தி வந்து தீபாவோட வாழ்க்கையை கெடுக்க போகிறா, இது தெரியாமல் நம்ம தீபாவும் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்காளேன்னு நினச்சி பார்க்கும் பொழுது தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நம்ம இதை பற்றி கார்த்திகிட்ட சொல்லுவோம் அப்படின்னு. அதுக்கு
மைதிலி சொல்கிறாங்க, இதை பற்றி தான் நம்ம ஆல்ரெடி கார்த்திக்கிட்ட சொல்லிட்டோமே, கார்த்தியாலேயே இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல, நம்ம என்ன பண்ணுறது, தீபாவோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போக போகுது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு நம்ம விட்டுருவோமா, அவள் வந்துட்டு நம்மளை தடுத்தாலும் கண்டிப்பாக அவளுடைய வாழ்க்கைக்காக நம்ம போராடுவோம், அவள் இன்னசென்ட்னு நம்மளுக்கு தெரியும், அதை தான் வந்து ரம்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்கா, நம்ம கண்டிப்பாக அந்த ரம்யாவை சும்மா விடக்கூடாது, நீயும் நானும் ஒன்று சேர்ந்தோம்னா கண்டிப்பாக அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல மைதிலியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்கமிங் எபிசோடு இன்னுமே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. உங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை சொல்ல போகிறேன். நம்ம கார்த்திக் ராஜுக்கு கார்த்திக் தீபா சீரியல்லேருந்து பெஸ்ட்டு ஆக்டர் அவார்ட் வந்து கிடச்சிருக்கு. விகடனில் நம்ம கார்த்திக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட்டு மாமியார் கேட்டகரியில் கார்த்திக் தீபா சீரியல்லேருந்து அபிராமி என்கின்ற மீரா கிருஷ்ணனுக்கு இந்த பெஸ்ட்டு மாமியார் பட்டம் கிடச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இன்னுமே நிறைய அப்டேட்ஸை இந்த சேனலில் பார்க்கலாம்.